வெல்கம் டு அபிராமி டிவி. நல்லதே நினைப்போம், நல்லதையே செய்வோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆண்கள் போடக்கூடிய குர்தா பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். இப்போது பாடி சுற்றளவு 37 அந்த சைஸுக்கு தான் இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு குர்தா கட் பண்ண போகிறோம். இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு அதுக்கு ஒரு 2.5 மீட்டர் தேவைப்படும். நீங்கள் ஃபுல் ஸ்லீவ் வைக்க போகிறீங்க அப்படின்னா 2.5 மீட்டர் எடுக்கணும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது 2 மீட்டர் தான். ஆனால் பட் என்னென்னா துணியோட அகலம் நல்லா ஜாஸ்தியாக இருக்குது. துணி அகலம் எப்பயுமே நீங்கள் 44, 46 அப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கையெல்லாம் ரொம்ப தாராளமாக வைக்கலாம். இப்போ நான் துணியை இப்படி மடித்து போட்டிருக்கேன். இப்படி மடித்து போட்டு நீங்கள் பாடிலாம் நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணி சைடில் ஸ்லீவுக்கு மீறாது. அதனால் உங்களுக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இப்போ நம்ம இப்படி மடித்து 4ஆக மடிக்கணும். பாருங்கள், இப்படி நம்ம 4ஆக மடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு பாடி சுற்றளவு தேவைப்படுதோ அந்த அளவு நம்ம மெஷர் பண்ணி மடிச்சிட்டோம்னா இந்த பக்கம் நம்மளுக்கு தாராளமாக துணி மீறும். இதை நம்ம ஸ்லீவுக்கு ஃபுல் ஸ்லீவ் கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எவ்வளோ அழகாக இப்படி மடிச்சிருக்கேன். இப்படி மடித்ததுனால நம்மளுக்கு இந்த சைடு எவ்வளோ துணி மீந்திருக்குன்னு பாருங்கள். இதில் நம்ம அழகாக ஃபுல் ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த மடிப்பு கூட நான் என்ன அளவில் எடுத்தேன் அப்படின்னா, பாடி சுற்றளவு 37 அப்படிங்கும்போது நான் இங்கே அவங்களுடைய செஸ்ட் ரவுண்டு நான் 12 வைப்பேன். 12 வச்சுட்டு இங்கே கீழே நான் 14 எடுப்பேன். ஸோ நம்ம ஷேப் எடுத்து இப்படி விரிவாக கொண்டு வரும்பொழுது நம்மளுக்கு இந்த கீழே 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ நான் கீழே 14 வச்சுருக்கேன். இந்த 14 வர்ற அளவுக்கு நம்ம 4ஆக மடிச்சுக்கிட்டால் போதும். பேலன்ஸ் துணி நம்ம நிறையா சேவ் பண்ணலாம். இதில் நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், நான் மார்க் பண்ணுறேன். இப்போ ஹைட்டு 40யோடு நீங்கள் 2 சேர்த்து 42 எடுங்க. இப்போ நான் 42 மார்க் பண்ணுறேன். இப்போ ஹைட்டு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாவதாக செய்கிறது ஷோல்டர் மார்க் பண்ணணும். இப்போ ஷோல்டர் பார்த்திங்கன்னா 16ல் பாதி எடுங்க. ப்ளஸ் அதோட ஒரு 1.5 இன்ச்சு கூட்டுங்க. ஸோ 8 + 1 9.5 வைங்க. 9.5 வச்சுட்டேன். இப்போ இது உள்ளே நீங்கள் 3 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு நெக்கு கூட நீங்கள் 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு சைனீஸ் காலர் மாதிரி வரும். அதனால் நான் பேக் நெக்கு நான் கட் பண்ண மாட்டேன். ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் ஒரு 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது நம்ம காலர் வைக்கும் பொழுது கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கிறலாம். ஆரம்பத்தில் நீங்கள் பெரிய நெக்காக வச்சிடாதீங்க, கழுத்து ரொம்ப லோவாகிடும். இப்போ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, செஸ்ட் ரவுண்டு எவ்வளோன்னு பார்த்து மார்க் பண்ண போகிறோம். 37 சைஸுக்கு ஒரு 12 வச்சுக்கிறலாம். இது குர்தா அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி லூஸாகவே இருக்கட்டும். ஸோ 12 வைக்கலாம் தாராளமாக நீங்கள். இப்போ இந்த 12 நீங்கள் ஒரு 4 இடத்துல மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நேராக நீங்கள் ஒரு அவுட்லைன் போட்டுருங்க. இப்போ அடுத்து நம்ம ஆம்கோல் குறிக்கலாம். ஆம்கோல் 18 வந்தது. ஆம்கோல் ரவுண்டு 18. அதில் பாதி நீங்கள் இங்கே ஒரு 9 வச்சுக்கோங்க. 9 வச்சுட்டு ஆம்கோல் எடுத்துக்கோங்க. அப்படியே ஆம்கோல் வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஆம்கோல் வரைஞ்சதுக்கப்புறம் இங்கே இருந்து ஒரு 1 இன்ச்சு எடுத்து ஷோல்டர் கிராஸ் எடுத்துக்கோங்க. ஷோல்டர் இப்படி கிராஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹிப்பு கிட்ட வரும்போது மைல்டாக ஒரு ஷேப் கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்கு நம்ம ஹிப்பு வர்ற இடத்த குறிச்சிக்கிறலாம். மோஸ்ட்லி ஜென்ஸுகளுக்கு நீங்கள் ஒரு 16, 15 இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. இப்போ நான் 16 எடுத்திருக்கேன். அவங்கவுங்க ஹைட்டை பொறுத்து ஹிப்பு உயரம் வரும். இப்போ நான் இதில் 16 எடுத்திருக்கேன். இப்போது இங்கேருந்து நம்ம ஒரு 1 இன்ச் எடுத்துக்கிறலாம்.
இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே 2 இன்ச்சு இருக்கிற மாதிரி தான் நம்ம மடிச்சிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஷேப்பு வரையணும். பாருங்கள், இங்கேருந்து இப்படியே வந்துட்டு இந்த 2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதில் எடுத்துகிட்டு போயிடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஒரு குர்த்தா இப்போ உங்களுக்கு நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இப்போ இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். உயரம் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதை விட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நீங்கள் கூட்டிக்கங்க. அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டு எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதை 4ஆக பிரிச்சுட்டு அதோடு நீங்கள் ஒரு 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட்டணும். ஏன்னா இது வந்து ஜிப்பாக உங்களுக்கு வந்து குர்த்தா பேட்டர்ன் மாதிரி நம்ம தைக்கிறோம். ஸோ அது வந்து நல்லா ஒரு லூஸாக இருக்கணும். அதனால் வந்து நீங்கள் பாடி சுற்றளவை 4ஆக பிரித்து அதோட 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட்டிகிட்டு செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதை ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஷோல்டர் அளவு எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதில் பாதியும் ப்ளஸ் 1.5 இன்ச்சும் கூட்டி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. 1 அல்லது 1.5 கூட்டி மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டர் அளவை. அதுக்கப்புறம் நீங்கள் கழுத்து இதுக்குள்ளேயே ஒரு 3 இன்ச்சு எடுங்க. ஃப்ரண்ட்டு நெக்கு உயரமும் 3 இன்ச்சே போதும். இது வந்து கழுத்து ஒட்டி தான் வரணும். ஸோ 3 இன்ச்சு போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்ம் ரவுண்டு எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதில் பாதியை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் வந்து ஒரு 1 இன்ச்சு கிராஸ் எடுத்துக்கோங்க. ஆர்ம் ஹோல் நல்ல ஒரு ஷேப் கொடுத்து வரைங்க. இந்த ஆர்ம் ஹோல் வரைவுலாம் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி வரைங்க. பிகினர்ஸ்லாம் பார்த்து அழகாக வரையணும். நீங்கள் இதில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னாலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் சொதப்பிடும் அளவுகள்லாம். அதுக்கப்புறம் இந்த ஷேப் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா, ஜென்ஸோட ஹிப்பு உயரம் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அந்த உயரத்தை நீங்கள் மேலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து உள்ளே ஒரு 1 இன்ச்சு உள்ளே வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்து உள்ள ஷேப் எடுத்து வெளியில் 2 இன்ச்சு போய் அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் கட் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இந்த ஹிப்பு கிட்ட மட்டும் நீங்கள் ஒரு நாச் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் நெக்கு இப்போ கட் பண்ணலை, ஏன்னா 4ஆக மடிச்சிருக்கோம். ஒரு துணியை தனியாக எடுத்து வச்சுட்டு தான் நான் நெக்கு கட் பண்ணுவேன். இந்த சென்டரை வந்து இப்படி நாச் போட்டுக்கோங்க. இந்த கழுத்து நான் வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, 3 இன்ச்சு எடுத்து அந்த இடத்துலையும் ஒரு நாச் போட்டுக்கோங்க. இப்போ நான் பேக் சைடில் நெக்கு வெட்டலை, ஃப்ரண்ட்டு மட்டும் எடுத்து வச்சு வெட்டிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து நல்ல ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு தள்ளி வரையணுங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் ஆர்ம் ஹோல் இப்படி வரைஞ்சிக்கிறணும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கிறலாம். இது ஜென்ஸுக்கு குர்த்தான்றதுனால உங்களுக்கு ஆர்ம் ஹோல்லாம் நல்லா தள்ளி வரையணும். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல்லாம் பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து இந்த பேலன்ஸ் துணியில் ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவுக்கு வந்து நம்ம 4ஆக தான் மடிக்கணும். ஸோ நான் 4ஆக மடிச்சுக்கிறேன். நல்லா மடிச்சிட்டேன். இப்போ ஸ்லீவ் லெங்க்த்து வந்து 23னா நீங்கள் வந்து துணி வந்து கீழே இப்படியே மடித்து தைக்க போகிறீங்க அப்படின்னா அதோட 2 இன்ச்சு கூட்டி 25ஆக வச்சுக்கலாம். இப்போது இந்த அகலம் வந்து அதுக்கு நம்ம வந்து அளவுலாம் தேவையில்லை. நம்ம கட் பண்ண ஆர்ம் ஹோலை வச்சே எடுத்துடலாம். பாருங்கள், இந்த ஆர்ம் ஹோலை வச்சே வெளியில் ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக விட்டுடுங்க. இதை லைட்டாக கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிங்கன்னா இந்த அகலம் துணி இருக்கணும். இப்போ நான் மடிச்சிருக்க துணி கரெக்டாக இருக்குது. இதுக்கு பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த அகலம் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கேருந்து நம்ம ஒரு 4 இன்ச்சு எடுத்துக்கிறலாம். 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஷேப் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்படியே எடுத்துடாதீங்க. நம்ம வந்து ஜென்ஸுக்கெலாம் வந்து இப்படி கொஞ்சம் மேடாக அப்படி வந்துட்டு கை பாருங்கள் இப்படி வந்துட்டு இப்படி வரணும். இப்படி வந்து இப்படி எடுக்கணுங்க ஸ்லீவு. இப்போது ஸ்லீவ் ரவுண்டு வந்து 10 பாதி நீங்கள் 5 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 6.5 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன்.
ஸ்லீவ் ரவுண்டெல்லாம் நீங்கள் ஃபுல் கைக்கு எடுக்கும்போது நல்லா லூஸாக எடுக்கணும். இப்போ பாருங்கள், இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஃபுல் ஸ்லீவ் வரைஞ்சாச்சு. ஸ்லீவ் லெங்க்த்தோட நான் ஒரு 1 இன்ச்சு கூட்டிக்கிட்டேன். ஸ்லீவ் அகலம் வந்து நம்ம ஆம்ஹோல் பாடியில் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து வச்சு அப்படியே மார்க் பண்ணிட்டேன். இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு இறக்கியிருக்கேன். நீங்கள் கை ஷேப் மட்டும் நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பாருங்கள், அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த இடம் கை சுற்றளவு 5, நான் ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதுக்கு நேராக கிராஸாக வந்து ஷேப் எடுத்துட்டோம். நான் கட் பண்ணுறேன் இப்போது. இப்போ இதை வந்து இங்கே இந்த இடத்துல நீங்கள் ஒரு நாச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவை டபுளாக எடுத்து வச்சு ஃப்ரண்ட்டு ஷேப் எடுத்துக்கிறணும். ஸ்லீவில் பாருங்கள், இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 2க்கும் நடுவில் ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அங்கேருந்து மேலே ஒரு 1 இன்ச்சாவது எடுக்கணும். இப்போ இங்கேருந்து இந்த 1 இன்ச்சு அப்படியே டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி இப்படியே போய் இந்த பாயிண்ட்டை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் அழகாக கரெக்டாக வரும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கிறலாம். ஸ்லீவோட ஒரு பாதியில் தான் கட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்லீவும் கட் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம ஆண்கள் போடக்கூடிய ஒரு குர்தா பேட்டர்ன் எவ்வளவு ஈஸியாக எளிமையாக வெட்டலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இதில் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.